ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 19/7/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா இல்லை. அந்த நீட் பற்றி அப்டேட் அண்ட் தென் சம்திங் கொலை அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கில்டு அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டேட்டாக வந்து ஆக்சுவலி நான் இது வந்து நிறைய ஸ்டேட் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து நிறையவே வந்து தேவையில்லாத நியூஸ் நிறைய இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து இன்டர்நேஷ்னல் எடிஷன் வந்து இனிமேல் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ ஜஸ்ட் ரொம்ப கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக படிச்சிங்கன்னா கூட ஹெட்லைன்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜில் வந்து ஆக்சுவலி இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ ஓவர் 800 elephants died in Kerala in 8 years அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆக்சுவலி ஒரு முக்கியமான காரணம், இவ்வளோ ட்ரெமாண்டஸ் நிறைய எலஃபேண்ட்ஸ் வந்து கொன்னதற்கு இறந்து போனதற்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு நோய் வந்து பரவுது. ஸோ அதனால தான் வந்து நான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்திருக்கேன். ஸோ ஆக்சுவலி என்னென்னு பார்த்திங்கன்னா எண்டோதீலியோட்ராபிக் ஹெர்பியஸ் வைரஸ் அப்படின்ற மாதிரி EEHP அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வைரஸ் வந்து எலஃபேண்ட்ஸ்க்கு நடுவில் பரவிட்டு வந்திருக்கு. ஸோ அதனாலே வந்து 800 கிட்டத்தட்ட 800 எலஃபேண்ட்ஸ் வந்து கேரளாலே வந்து இறந்து இருக்குது இந்த கிட்டத்தட்ட 8 வருஷமாக. ஸோ இதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது ஆக்சுவலி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் DNA வைரஸ் தான். ஸோ இது வந்து ஹெர்பஸ் விரிடியே அப்படின்ற ஒரு ஃபேமிலியே சார்ந்தது இந்த வைரஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த அக்யூட் ஃபேட்டல் ஹீமோரஹாவிக் டிசீஸ்லாம் வந்து நிறையவே பரப்போம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து இந்த காட்டில் இருக்க விலங்கினம் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் இந்த ஒரு ஏஷியன் நம்ம மோஸ்ட்லி எலஃபேண்ட்ஸ்னாவே ஏஷியன் எலஃபேண்ட்ஸ் ஆஃப்ரிக்கன் எலஃபேண்ட்ஸ் அப்படின்னு தானே பார்ப்போம். ஸோ 2 ஏஷியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் 2 எலஃபேண்ட்ஸ்க்குமே அதாவது இந்த ஜுவனைல் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதாவது குழந்தை பருவத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் அப்படின்றது அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நிறையவே வந்து ஆக்சுவலி கிட்டத்தட்ட இந்த வைரஸ் வந்து வந்த உடனே ஒரு 24 ஹவர்ஸ்லேயே வந்து இந்த நிறையவே வந்து டெத்து கூட ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 800 எலஃபேண்ட்ஸ் வந்து இந்த 8 இயர்ஸ் வெறும் கேரளாவில் மட்டுமே இறந்துருக்கு அப்படின்றத நம்ம வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ மற்றபடி இங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் அவ்வளோ இல்லை. ஸோ அதனால் நான் இதை ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே, அண்ட் தென் இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம். வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலி இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்லாம் நம்ம நிறையவே வந்து பார்க்குறோம் இல்லையா. இந்த கடைசியாக போன டிசம்பர் மாதம் வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்படின்னா என்ன இது 16th ஃபினான்ஸ் கமிஷன்னா அப்போ அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஃபினான்ஸ் கமிஷன் இருந்ததா? ஸோ அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இப்போ இதில் பார்க்கலாம். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆர்டிக்கல் 280 பிரகாரம் அந்த ஒரு ஆர்டிக்கல் 280 கான்ஸ்டியூஷனில் இருக்க ஆர்டிக்கல் 280 பிரகாரம் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறையவே 14th ஃபினான்ஸ் கமிஷன் 15th ஃபினான்ஸ் கமிஷன் அந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வருடமோ இல்லை 5 years ஒன்ஸ் அது கரெக்டாக ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பீரியட்குள்ளே மாறிட்டே இருக்கும். ஸோ 13th ஃபினான்ஸ் கமிஷன் 14th ஃபினான்ஸ் கமிஷன் அந்த மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட ஒர்க் என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது வெர்டிக்கல் டிவிஷன் ஹாரிசான்டல் டிவிஷன் அப்படின்றத இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். அதாவது வெர்டிக்கல் டிவிஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரல்லேருந்து நிறைய ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஃபண்டிங் வர்றது தான் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் டிவிஷன். ஸோ ஹாரிசான்டல் டிவிஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸ்குள்ளேயே வந்து அந்த ஃபண்டிங் ட்ரான்ஸ்ஃபர்லாம் நடக்கிறது தான் ஹாரிசான்டல் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஆக்சுவலி நிறையவே வந்து வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றது கீழே நிறையவே வந்து பேசியிருக்காங்க. அதாவது இப்போ நிறையவே வந்து ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. மெயினாக சேலஞ்சஸ் வந்து இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷன் அதாவது இப்போ நடந்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 16th ஃபினான்ஸ் கமிஷன் தான் நிறையவே சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது இப்போது அந்த ஓவர் பாப்புலேஷன் அதாவது நம்ம நிறையவே வந்து ஹெல்த்தை கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து நிறைய பாப்புலேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொன்னதுனால தானே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ அதுக்கான ஒரு தண்டனையாக இது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஷின்ஸ்லாம் ரைஸ் பண்ணுறாங்க. லைக் நம்ம மெயினாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ₹1 வந்து நேஷ்னலோடைய இன்கம்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ரிட்டர்னாக 29 பைசே தான் வருது. ஆனால் இது பீகார் வந்து பார்த்திங்கன்னா ₹1 செலவு பண்ணுறது அவங்களுக்கு ₹7 வந்து வருது. ஸோ இதனால் வந்து நிறைய வந்து நாங்கள் வந்து பாப்புலேஷன் பிரகாரம் நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் சொன்னதுனால தானே நாங்கள் லைக் பாப்புலேஷன் கம்மி பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய
விஷயங்கள் நிறையவே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றியெல்லாம் நிறையவே பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் வந்து இப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷன், அதாவது இப்போ போயிட்டுருக்க ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நிறைய இந்த 13th ஃபினான்ஸ் கமிஷன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 32% வந்து சென்ட்ரலுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. அண்ட் தென் 14th ஃபினான்ஸ் கமிஷனில் 42%, 15th ஃபினான்ஸ் கமிஷனில் 41% மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ நிறையவே வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம இந்த ஆர்டிக்கலை தாண்டி ஸோ இந்த ஹாரிசான்டல் டிவிஷனாக எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, வெர்டிக்கல் டிவிஷனாக எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இந்த வெர்டிக்கல் டிவிஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபார்முலாவுமே இல்லாமல் நடக்கிறது தான் இந்த வெர்டிக்கல் டிவிஷன் அப்படின்றது. ஒரு ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ரெக்கமெண்டேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன 13th ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து 32%, 14th ஃபினான்ஸ் கமிஷனில் 42%, 15th ஃபினான்ஸ் கமிஷனில் 41% இந்த மாதிரியெல்லாம் அவங்க கொடுக்குறது. ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா ஹாரிசான்டல் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்குலேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு நிறைய வச்சுருக்காங்க. லைக் இந்த ஸ்டேட்ஸ்க்கு வந்து இவ்வளோ கொடுக்கணும், இது இந்த பிரகாரம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறையவே கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஹாரிசான்டல் டிவிஷன் அப்படின்றத பண்ணுறாங்க. ஸோ அண்ட் தென் மெயினாக இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து மெயினாக கான்சென்ட்ரேட் வந்து நம்ம ஒன்று எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒன்று இருந்தால் கன்ஃபார்ம் வந்து இன்கம்ஸ் வந்து இருந்தால் தானே அது எக்ஸ்பென்சஸ்ன்றது பேச்சுக்கே இடம் கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் நம்மளுடைய சென்ட்ரல் வந்து இன்கம் எப்படி எடுக்கிறாங்க, ஸ்டேட் வந்து எப்படி இன்கம் எடுக்கிறாங்க, ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பேசிக்கான விஷயம் இதெல்லாம். ஸோ சென்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸு அண்ட் தென் கார்பரேட் டேக்ஸு, ஜிஎஸ்டி அண்ட் தென் செஸ் அண்ட் சர்சார்ஜஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலிமா சென்ட்ரல் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்கர், பெட்ரோலியம், ஸ்டாம்ப் டியூட்டி இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலிமா இவங்க வந்து ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அதான் அந்த மெயினாக ஆக்சுவலி இந்த பாப்புலேஷன் பிரகாரம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வேரியேஷன் காட்டுறது அது வந்து டோட்டலாக சரின்னு சொல்ல முடியல, டோட்டலாக தப்புன்னு சொல்ல முடியல. ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனில் தான் வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து இயங்கிட்டுருக்கு அப்படின்றது வந்து நம்ம இங்கே பதிவு பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ மற்றபடி இதெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இல்லை. ஓகே, இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ஃப்ளேர் அப் இன் வெஜிடபிள் ப்ரைஸஸ் சார்ஜ் ஓவரால் டிஸ்இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதை நம்ம ஆக்சுவலி நிறையவே நாள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறதா. ஸோ வெஜிடபிள் உடைய ப்ரைஸ் அப்படின்றது அதிகமாகிட்டே போகுது, இதனால் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது அப்படின்றது தெரிஞ்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். இது மெயினாக வந்து சீசனல் வேரியேஷன், அதாவது ஒரு சீசன்லேருந்து இன்னொரு சீசன் மாறும்போது இது எப்போவுமே இருக்கிறது அப்படின்றது தான் வந்து இப்போதைக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் தொடர்ந்து தான் நம்மளோட இந்த இன்ஃப்ளேஷனோட ரேட் வந்து பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெயின்ஃபால்னாலேயும் இந்த ஃப்ளட்டு முக்கியமாக இந்த ஃப்ளட்டுனால, அதாவது இப்போ நம்ம நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் டைமில், அதாவது ஒரு மேங்கோ சீசன்னால் வந்து மாம்பழ சீசனில் மாம்பழம் வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கும். ஆனால் இதுவே வந்து சீசன் இல்லாத டைமில் நமக்கு அது கிடைச்சதுன்னு போது ஸோ அது வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது வந்து ட்ரேட் பண்ணி வர்றது அண்ட் தென் வந்து நிறைய கம்மியாக தான் அது இருக்குது. யாரும் வந்து நிறைய பேர் ஸ்டோர் பண்ணி வச்சு வந்து இன்கம் வந்து எடுக்க மாட்டாங்க. ஒரு ரொம்ப அதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அவங்க தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு எடுப்பாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து அவங்களுடைய ரேட்டு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இந்த ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து இந்த மெயினாக ட்ரேடிங் டைமில் தான் வந்து நடக்கும். ஆக்சுவலி ட்ரேட் பண்ணி வரணும் அப்படின்ற போது ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் டிஸ்ரப்ஷன் ஆகிறதுனால, இந்த ஃப்ளட்டெல்லாம் இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட் அதாவது எங்கேயோ இருந்து இங்கே வர முடியல. ஸோ அதனால் லோக்கலில் இருக்கவங்கனால இன்ஃப்ளேஷன் வந்து அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ சான்சஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால, அதாவது டிமாண்ட் அதிகமாகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேவை ஆனால் வந்து கம்மியாக இருக்குது டிமாண்டுன்ற போது ஸோ அதோடைய ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சீசனல் கேரக்டர்ஸ் ஸோ இது மாதிரி பல விஷயங்கள்னால நம்ம வெஜிடபிள் ப்ரைஸஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயினாக இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2 வகையான இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன், கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா ஓவரால் எல்லா விஷயத்துலையுமே எக்கனாமியே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஆகும். சின்ன பேசிக்கான விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் இருக்குது. அப்போ வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஓவரால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே தான் இன்ஃப்ளேஷன் ஆகும், ஆனால் எக்ஸப்ட் ஃபுட் அண்ட் எனர்ஜி இது 2த்தையும் மட்டும் அவங்க நெக்லெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப அதிகமாக சென்சிட்டிவானது, லைக் ரொம்ப ஹை வாலட்டைல், அதனால் அது டக்குன்னு ஏறும் டக்குன்னு இறங்கும். அதனால் நம்ம அதை கன்சிடர் இல்லாமல் இன்ஃப்ளேஷன் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயம். ஸோ இப்போ வெஜிடபிள் ப்ரைஸஸ் வந்து அதிகமாக ஆயிருக்கு அப்படின்றது தான் வந்து ஆக்சுவலி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இல்லை. ஸோ நீங்கள் ஆக்சுவலி உங்களுக்கு பாஸ் பண்ணி படிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி ஸ்போர்ட்ஸ்லேயுமே அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எதுவும் இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் டைம் இன்னும் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்ற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.